ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 தமிழ் தேர்வு எழுதுமுறை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் A to Z வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப் இயர்லிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ தமிழில் A to Z வந்து எப்படி அழகாக நீட்டாக எழுதி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபுல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் பொதுத் தேர்வு அரையாண்டு பொதுத் தேர்வு எழுதுமுறை தான். 90க்கு வந்து பார்த்தோன்னா 81 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இதில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் வெளில போட்டு உள்ள ஆப்ஷன் போட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டு அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு 1 மார்க்கில் தான் வந்து பார்த்தோன்னா மார்க் குறைஞ்சிருக்கு. மற்றபடி எல்லா கொஷினுமே தமிழில் பிழைகள் இல்லாத வரைக்கும் தமிழில் பிழைகளே இல்லாமல் அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க. இப்போ பகுதி 4ல் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள் தங்கள் முகவரியினை இழந்து வருகின்றன குறிப்புச் சட்டகம் போட்டு அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க. நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கும் இந்த மாதிரி நீட்டாக எழுதுங்க. இப்போ ஆஃப் இயர்லி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் மாதிரி தான். முன்னுரை, கிராமங்கள் விளக்கம், கிராமங்கள் தங்கள் முகவரியினை இழக்க காரணம், முடிவுரை. அதே மாதிரி கீழே முன்னுரை வந்து பார்த்தோன்னா அழகாக நீட்டாக எழுதி பென்சிலில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. கிராமங்கள் விளக்கம், காந்தியடிகள் இந்திய கிராமங்களில்தான் வாழ்கிறார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியா கிராமங்களில்தான் வாழ்கிறது என்கிறார். நேரு கிராமங்கள் வாழ்ந்தால்தான் இந்தியா வாழ முடியும் என்கிறார். கிராமங்களில் தான் மனித சமூகம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், அன்பு, விட்டு கொடுக்கும் மனம் ஆகியவை உருவாகிறது. மேலும் தூய்மையான காற்று, நீர், ஏரி, ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகள் மிகுதியாக காணப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. கையெழுத்து வந்து ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இவங்க எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, சொல்ல வரக்கூடிய ஆன்சரை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செய் நன்றி அறிதலே அறம், குறிப்புச் சட்டகம், முன்னுரை, செய்யாமல் செய்த உதவி, காலத்தினால் செய்த உதவி, மறக்கக்கூடாது, நன்றியின் முக்கியத்துவம், முடிவுரை. 6 மதிப்பெண் முழுமையாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த வினாக்கள் எழுதினாலுமே ஒரு முன்னுரை கண்டிப்பாக இருக்கணும். இப்போ திருக்குறளுக்கு முன்னுரை கொடுத்துருக்காங்க. திரு கூட்டல் குறள், திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களை கொண்ட நூல். இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 1330 குறட்பாக்கள், 133 அதிகாரங்களை கொண்டது. இதனை இயற்றியவர் திருவள்ளுவர். இதில் பார்த்தீங்கன்னா செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்ய உதவினா என்ன? ஸோ இதெல்லாம் வந்து நீட்டாக எழுதி க்ளவுட்ஸ் மாதிரி ஃபார்மேஷன் பண்ணி அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கவிதையின் நடையினை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள். ஸோ இதுலேயுமே குறிப்புச் சட்டகம் போட்டு அழகாக பாக்ஸ் போட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. முன்னுரை, நடை அழகியல் விளக்கம், ஒளிக்கோலம், அதே மாதிரி கீழே வந்து கவிதை மாறுதல் தொடர், முடிவுரை. ஸோ 6 மதிப்பெண்கிறது முழுமையாக வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நிறுத்தி அழகாக நிதானமாக நீட்டாக அந்த புள்ளிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அந்த கோலன், செமிகோலன்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நிறுத்தற் குறியீடு. ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்களும் வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணோம். மெயினாக உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு தான் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது, கரெக்டாக எழுதியிருக்காங்களா, மொழிப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்து. ஸோ இந்த ஆன்சர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 1 மதிப்பெண் வினாக்கள் மட்டும்தான் தவறாக எழுதியிருக்கப்பட்டிருக்கு. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற மாதிரி அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க. மீன் பிடிப்பவர்கள் பரதவர்கள் என்பர். இவர்கள் தொழில் மீன் பிடித்தல், உப்பு விற்றல். திணை, பாலை, திணை, நிலம், கடலும் சார்ந்த இடமும். கடலை உருவாக்கும் அலைகள் அதாவது இந்த இடத்துல கடலை உருவாக்கும் அலைகள் கரையோரங்களில் தங்கும். கடல் தங்கும் இடம் உப்பங்கழி எனப்படும். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக இருக்குது. அதே மாதிரி பண்டமாற்று முறைனா என்ன, இதெல்லாம் அழகாக வந்து பார்த்தோன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு இந்த மாதிரி அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 12th ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து 10th 11th அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அணி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதுங்க. அணி பொருள் வேற்றுமை அணி. அணி சுட்டல் இருவேறு பொருட்களிலேயே உள்ள ஒற்றுமையினை முதலில் கூறி பின் வேற்றுமையினை கூறுவது தான் வேற்றுமை அணி எனப்படும். சான்று, அதே மாதிரி சான்று விளக்கம் இதெல்லாம் எழுதினா தான் 4 மதிப்பெண் முழுமையாக வழங்கப்படும். அதே மாதிரி கீழே இலக்கிய நயம் பாராட்டல். ஸோ எந்த அளவுக்கு நீட்டாக எழுதியிருக்காங்க பாருங்கள். முன்னுரை, தொடக்கமும் முடிவும் இரட்டை குழந்தைகள், தலைப்பு தீண்டாமை, தீண்டாமை கொடுக்கணும். இலக்கியம் நயம் பாராட்டலுக்கு மைய கருத்து, கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு மைய கருத்து அழகு. இப்பாடலின் கவிமணி தேசிய விநாயகம் நல்லது செய்பவர் நல்லவர் என்றும் தீமையை செய்வர் கெட்டவர் என்றும் கூறுகிறார். எதுகை, மலைகளின் அழகு எதுகை, செய்யுளின் அழகு எதுகை. அதே மாதிரி கீழே பாருங்கள் எதுகை சொற்கள்னா என்ன. ஸோ அந்த பாடலில் கேட்கப்பட்டதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மோனை கொடுத்துருக்காங்க. குயவன் கையில் பானை, கவிஞன் கையில் மோனை. செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. மோனை சொற்கள் கொடுத்துருக்காங்க. சிறப்பு செய்கை, நன்மை நாடும், திண்மை தீண்ட. இயல்புனா என்ன, செய்யுளில் கடைசி எழுத்து ஒன்றி வருவது இயல்பு ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முடிவுரை, இப்பாடலில் உள்ள நயங்களை தொகுத்து எழுதப்பட்டுள்ளது. இந்த மாதிரி அழகாக எழுதிக்கலாம். துறை பொறுத்த வரைக்கும் பரிசில் திரை, துறை, துறை விளக்கம், பரிசு வேண்டி நிற்கும் துறை ஆகும். இது கீழே சான்று, சான்று விளக்கம் எல்லாம் நீட்டாக எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி மனப்பாட பாடல், அதே மாதிரி திருக்குறள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே பிரிவு 2ல் புக்கில் தன்மனைனா என்ன, இது ஒரு முக்கியமான வினா. கணவனும் மனைவியும் தற்காலிகமாக தங்கும் இடம் புக்கில் எனப்படும். தன்மனைங்கிறது திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் தனியாக வாழ்ந்து வரும் இடம் தன்மை எனப்படும். கீழ்த்திசை சுவடி நூலகம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நீட்டாக அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். புணர்ச்சி விதிலாம் எப்படி பிரித்து காட்டணும், எப்படி எழுதணும்னு சொல்லி நீட்டாக அழகாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வரக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்களும் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலாக உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஆஃப் இயர்லி தமிழ் பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாமே எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100K வியூஸ் மேலே கொண்டு வாங்க. ஸோ எல்லாருமே ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் கொண்டு போய் சேரணும். ஸோ அதனால் 100Kக்கு கொண்டுட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணுவேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தெரியணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கில் தான் இருக்குது. தேங்க்யூ.